ஹாய் விவஸ் ஐயனார் துணை சரியில் யாருக்கெல்லாம் நிலாவையும் சேரனையும் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ பொண்ணு பார்த்துட்டாங்க. ஆனால் நம்ம சொல்லனுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இப்போ தான் அதாவது அவங்க மேஸ்திரி வேலை பார்க்குறவங்களோட கூட வேலை பார்க்குறவங்களோட தங்கச்சியை பார்த்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவங்க அண்ணனும் இது மாதிரி நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சொல்லனுக்கு சந்தோஷமாகிறது. வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரி நாளைக்கு எத்தனை தேதின்னு சொல்லிடலாம் கேட்டு ரொம்பவே காமெடியாக இருக்குது. இதை பார்த்து நம்ம சேரனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்து அண்ணன் இப்படி சந்தோஷமா இருந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா அண்ணனுக்காக எதுவுமே வாங்கிக்கிட்டதும் கிடையாது, அண்ணனுக்காக யோசிச்சது கூட கிடையாது. எல்லாமே நமக்காக மட்டும்தான். தம்பிகள்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவரோட வாழ்க்கையிலே இப்பதான் இப்படி மேலே போய் அவரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. சேரன் பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவோட கையெல்லாம் பிடிச்சி ரொம்பவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க அப்பா வருவார். அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவே கப்பிடிச்செல்லாம் சுற்றுவாங்க. என்னடா ஆச்சு, என்னடா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கா, முதல்ல நைட்டில் தான் குடிப்பேன், இப்பயே பகல்லையே குடிச்சிட்டோன்ட்டியா, பகல்லையே குடிச்சாட்டையான்னு கேட்குவாங்க. அப்பா நான் குடிக்கவே இல்லைப்பா, ஏன்ப்பா எதுக்கு எடுத்தாலும் இதவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கிட்ட இவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது, இது மாதிரி நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுப்பா அப்படின்னு யாரோடா பொண்ணுமோ அந்த பொண்ணு அப்படின்னும் போது, அவளை மட்டும் வீட்டுக்கு மருமகளை ஆகவே கூடாது, அவளுக்கும் இவனுக்கும் ஒத்தே வராதுடா, இப்போ நல்லா தான் இருக்கும், ஆனால் பின்னாடி போக போக அதுதான் பெரிய பிரச்சனையாக வரும், கண்டிப்பாக ரெண்டு பேத்துக்கும் செட்டே ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க ரெண்டு பேத்துக்கும் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு எத்தனையோ பொண்ணு பார்த்துருக்கோம், இந்த பொண்ணை தான் அண்ணனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம், உன்னை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடவும் இல்லை, நீ இந்த கல்யாணத்தை நடத்தி வைன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வைப்போம் எங்கள் அண்ணனுக்காகன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னமோ பண்ணி தொலைங்கடா, ஆனால் அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாடா, அவள் பேசுகிற வார்த்தைக்கும் உங்கள் அண்ணன் பேசுகிற திக்கு பேசுகிற தமிழுக்கு எப்படா ஒத்து வரும்னு சொல்லுவாங்க. அப்பா வார்த்தை ஒன்றும் முக்கியம் இல்லைப்பா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான்ப்பா முக்கியம். சேரே ஒரு பக்கம் டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மறுக்கம் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கும் நம்ம சேரனுக்கு ஹியரிங் வேறு வந்துச்சு, செகண்ட் ஹியரிங் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நிலா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் போகலை, எனக்கு ஆஃபீஸில் நிறையா ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி நான் நிறைய டைம் லீவு போட்டேன், இந்த டைமில் லீவு போட்டால் ஆஃபீஸில் ஏதோ திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சேரன் சொல்கிறாரு, ஆமாம் நானும் தான் போகலை, எனக்கு ஒரு சவாரி இருக்கிறதால நானும் போகலைன்னு சொல்கிறாங்க. இல்லை யாராவது ஒரு ஆள் போகணும்னு சொல்லும்போது, இல்லை நானும் இந்த டைம் போகலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சேரன் ஒரு பக்கம், இவளும் போகலை நம்மளும் போகலை, இப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடில் சோழனுக்கும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமான்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.